அண்மை செய்தி. பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் இல்லத்தில் பணிப்பெண் சித்திரவதை செய்யப்பட்ட விவகாரத்தில் பணிப்பெண் தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த பெண்ணுக்கு என்னென்ன சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட இருக்கிறது இந்த மருத்துவ பரிசோதனையில்? கட் பண்ணுங்க ஒண்ணு. சாலமன் வணக்கம். இந்த பணிப்பெண்ணுக்கு என்னென்ன சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட இருக்கிறது இந்த மருத்துவ பரிசோதனையில்? பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரூ மதிவாணன் மற்றும் அவரது மருமகள் மெர்லின் ஆகியோர் வீட்டில் பணியாற்றிய 18 வயது இளம் பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம் தொடர்பாக திருவான்மியூர் போலீசார் அவர்கள் இருவர் மீதும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் தலைமறைவாக இருந்து வருவதால் அவர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகளுக்கு அமைக்கப்பட்டு பெங்களூர் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர். தொடர்ச்சியாக இவர்கள் தலைமறைவாக இருந்து வருவதால் உடனடியாக வருகிற 2 வாரங்களுக்குள் இவர்கள் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் விசாரணையானது நடைபெற்று வர சூழல்ல தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட 18 வயது இளம் பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனையானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 7 பேர் கொண்ட மருத்துவ குழுவானது இந்த மருத்துவ பரிசோதனைக்காக அமைக்கப்பட்டுள்ளது. பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, எலும்பு முறிவு பிரிவு மருத்துவர்கள் தற்போது இளம் பெண்ணிற்கு சிகிச்சையானது எடுக்கப்பட்டு ஸ்கேனும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த அறிக்கையானது அதன் பிறகு திருவான்மியூர் போலீசாருக்கு ஒப்படைக்கப்படும் என போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இது தேவைப்பட்டால் மற்ற சிகிச்சைக்கும் இளம் பெண்ணிடம் சிகிச்சை செய்ய தற்போது மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்பாக இந்த அறிக்கையை சமர்ப்பித்த பின்பு இளம் பெண்ணிடம் இந்த வழக்கு தொடர்பாக உதவி ஆணையர் விசாரணை மேற்கொள்ள உள்ளார். தொடர்ச்சியாக இது கொடுமைப்படுத்துவதாகவும் சூடு வைத்ததாகவும் என பல்வேறு தகவல்கள் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இவர்கள் எங்கே சூடு வைத்தார்கள் என்பது தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்காக தற்போது திருவான்மியூர் போலீசார் இளம் பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அவரிடம் தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் பின்பாக வாக்குமூலமாக பதிவு செய்து அதனை வீடியோ பதிவும் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.